எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அவசர செய்தி உங்களை நோக்கி வருது. அது என்ன ஒரு அவசர செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3 பாயில் இருக்கு. பைல் நம்பர் 1 இந்த பர்பிள் கலர் கேண்டில், பைல் நம்பர் 2 இந்த ரெட் கலர், பைல் நம்பர் 3 இந்த பிளாக் கலர் கேண்டில். ஸோ இந்த 3த்துல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம், இல்லை 3 பைல பார்க்கறதுனாலும் சூப்பர் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, கேர்ஃபுல். பைல் நம்பர் 1 என்ன ஆச்சு? சி கேர்ஃபுல் வித் யர் ப்ரேயர். ஏதோ ஒரு வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நிறைவேற்றுங்க. சம்திங் டிவைன் உங்களுக்கு வெயிட் வார்னிங் கொடுக்குறாங்க, ஒரு அலர்ட்னஸ் தராங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரேயர் வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றிடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி வச்சுருக்கீங்களான்னு. அப்படி இருந்துச்சுன்னா நிறைவேற்றிடுங்க. அண்ட் யாருக்காவது ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருக்கீங்கன்னாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துருக்கீங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வாக்கு கொடுத்தோ, அது எதிர் நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியிலையோ அது வாக்கு கொடுத்ததை செய்யாமல் இருக்கீங்கன்னா கவனத்துக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சு பாருங்க. மேபி அது கூட ஒரு அவசர செய்தியாக வந்திருக்கலாம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டைம், கொஞ்சம் குயிக்காக சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப லேசியாகவும் கிராண்டடாகவும் எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயம் அடுத்த ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளார நடக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம், அது ஒரு மேஜர் ஷிஃப்ட்னு கூட சொல்லலாம். பட் அது என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்களேன். ஏன்னா உங்களுக்கு அது தெரிய வரும், அந்த ஒரு விஷயம் திடீர்னு நிற்கும். ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அண்ட் ரொம்ப ஓவரா டம்ப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பனிஷ் பண்ணிட்டாங்க, யாரோ உங்களை பனிஷ் பண்ணிட்டாங்க, டிவைனும் உங்களை பிளஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு யோசனைகள் பயங்கரமாக இருக்குன்னா நோ, அப்படிலாம் பயப்படாதீங்க. ஏதோ ஒரு பயம் தெரியுது. அட் த சேம் டைம் எனர்ஜி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ட்ரெயின்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இன்னும் போக போக என்ன ஆகும்னா, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இன்னும் முயற்சிகள் அதிகமாகும். அதாவது இப்போ கரெக்டா உங்களோட டைம் ஸ்கெடியூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா அது எல்லாம் மாறும். ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்ச இடத்துல இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் இந்த சென்ஸ் அழுத்தங்கள் அதிகமாகும். அதாவது உட்கார்ந்து ஏதாவது கவலைப்படுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியுது. ஒரு சில விஷயங்கள்ல சூப்பர் பிஸியா இருப்பீங்க, அவ்வளவுதான் சொல்லணும்னா சூப்பர் பிஸியா இருப்பீங்க. சரி, உங்க லைஃப்ல ஒரு பர்சன் மேபி லைக் ஒரு டேர்ன் ஓவர்னு சொல்லலாம். அதாவது மேபி அவங்க உங்க லைஃப்ல திரும்பி இப்போ மேபி நீங்க உங்க லைஃப்ல இருக்காங்க, பட் ஒரு ப்ராப்ளம்னாலேயோ ஒரு நோ கான்டாக்டோ இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்படியே இருக்கலாம். ஸோ அந்த பர்சனோட லெட்டர்ல மேபி ஆர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஆர் இல்லை ஐ அந்த மாதிரி வரும், டபிள்யூ வரும்.
ஸோ அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது எய்தர் அவங்களால நீங்கள் மாறுவீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப வந்து அந்த ஒரு நீங்கள் ஏங்குற அந்த ஒரு லவ் எஃபெக்ஷனை கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பைல் நம்பர் 1 தனிமையாக இருக்கீங்க. சுற்றி எல்லாரும் இருக்காங்கங்க, ஆனாலும் நான் தனிமையாக தான் இருக்கேன். அதுதான் பைல் நம்பர் 1ஓட மோஸ்ட்லி உங்கள் நிலைமை. அதுதான், என்னை வந்து கடவுள் தான் வந்து காப்பாற்றணும், அவங்க தான் துணை இருக்கணுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இந்த பர்சனுடைய ஒரு வருகையோ இந்த பர்சன் கிட்ட இருந்து வர மெசேஜஸோ உங்களை கம்ப்ளீட்லி மாற்றும். அது வந்து நீங்கள் எப்படி மாறுறீங்கிறதுமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு டைமில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? பட் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த நபரால். ஆனால் அந்த மாற்றங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு மாற்றம் சொல்ல முடியாது. ஒரு அக்ரேஷன் சம்டைம்ஸ் இருக்கும், ஒரு கோபங்கள், ஒரு வெறுப்புனால கூட வந்துட்டு வரும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஈவன் அவங்க ஒரு பாசம் காமிச்சாலுமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, பைல் நம்பர் 1 சம்திங் இப்போ நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அவசரமான ஒரு விஷயம்னா இது ரொம்ப குயிக்காக நடக்க இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் லைஃப்பில் எதையோ ஒரு ஒரே பார்வையை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க பைல் நம்பர் 1. ஆனால் அவங்க பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேற மாதிரி நடக்குது, நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. யாரோ இப்போ உங்களை பற்றி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை வச்சுட்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான், சம் லேடிஸ் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு மறுபடியும் நீங்கள் ஒரு ஹாட் டாபிக்குள்ளே வரப்போறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட காசிப்பில் இல்லை, பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயம் வேண்டாம் போதும்னு நினச்ச விஷயம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது மேபி ஒரு பர்சன் ரிலேட்டடாகவுமே காமிக்குது. மேபி இந்த பர்சன் எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு வேண்டாம், ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போன அந்த பர்சன் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனர்ஜி பயங்கரமாக ட்ரெயின் ஆகும், சூப்பர் பிஸியாக இருப்பீங்கன்னு. அது எல்லாத்துக்கும் ரீசன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து வரும். இதை நான் என்ன பண்றது, இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த முடிவுகளே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்கும். பட் சம்திங் இந்த ஒரு டைம் பீரியட்குள்ளார பெரிய ஹியூஜ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கவனம் செலுத்துங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு உங்களோட ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்து எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க சூழ்நிலைகள் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டோன்ட் கிவ் அப். உங்கள் லைஃப்பில் யாரோ புதுசாக எதிர் உள்ளே வரலாம், இல்லை இருக்கிறவங்க யாரோ விலகி போகலாம். பட் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். தே வில் ட்ரை டு கம். உங்கள் லைஃப்பில் ஒரு பிளேஸை பிடிக்கணும்னு வந்துட்டு சம் பர்சன் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெல்கமிங், அதாவது மோர் தேன் அவங்க ஏதோ ஒரு நபர் வெளியே போகிறத தாண்டி ஒரு பர்சனோட உள்ள வர்றதுக்கான அந்த வெல்கமிங் சிச்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே வந்து குயிக்காக நடக்க இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், படபடன்னு இருக்கிறதுனால நீங்கள் உங்களையே வந்துட்டு ரொம்ப காயப்படுத்திக்குவீங்க. ரொம்ப சரியாக தூங்காமல், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக, அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் அந்த டைம் மட்டும் கவனமாக இருங்க. ஓகேவா? பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது, உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு வார்னிங், அவசர செய்தி, ஒரு அலார்மிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதனால தான் வந்து இந்த டைமில் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு பிளாங்காக இல்லாமல் கொஞ்சம்
நீங்கள் ஒரு அலர்ட்டாக இருக்கணும்னு தான் டிவைன் இந்த மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Okay, relax. Pile number 2, just relax. Okay. பாப்போம் என்ன ஒரு அவசர செய்தி. See, some truth தெரிய வருங்க. ஒரு சில உண்மைகள் இந்த டைமில் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பர்சன் பற்றி ஒரு வெரி க்ளோஸ் டு ஒன், அவங்கள பற்றி நீங்கள் ஒரு நினப்பு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதோட உண்மை ட்ரூத் என்னங்கிறது வரும். மேபி ஒரு சில பேர் நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க மாதிரி கூட காமிக்கும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ட்ரூத் கண்டிப்பாக வரும். இது வந்து திடீர்னு வரும். மேபி சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், சம்டைம்ஸ் அது ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். பட் ரொம்ப அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த உண்மைகள் வந்துட்டு உங்களுக்கு தெரிய டிவைன் தான் வந்து வைக்க போகிறாங்க. பிகாஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு. ஒரு சில பேர் நீங்கள் இந்த பர்சன் பற்றின உண்மை தெரிஞ்சுக்குவீங்கல்ல, இவங்க உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்கவும் கூட வாய்ப்புகள் அதிகம். அதாவது a huge blockage can say. இவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மறைமுகமாக தான் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக முன்னுக்கு வர முடியாது. இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களோட ஒரு டாமினேஷன், இவங்களோட ஒரு ரூல் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு நீங்கள் பயப்படுவீங்க. ஒன்று, இவங்க உங்களை விட்டு விலைக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று, இவங்க நம்ம ஏதாவது புதுசாக செஞ்சால் அதை ஸ்பாயில் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த டைமில் குயிக்கான ஒரு சேஞ்சஸ் இந்த பர்சன் ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் வருது. அந்த உண்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டெஃபினெட்லி டிவைன் தெரிய வைப்பாங்க. பிகாஸ் இவங்க ஒரு பிளாக்கேஜாக இருக்காங்க. ஆல்தோ நிறைய விஷயங்களை நீங்கள் மூவ் ஆன் ஆகியாச்சு, பட் ஸ்டில் என்ன தான் மூவ் ஆன் ஆனாலும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில தாக்கம் இருக்க தான் செய்யுது இன்னுமே. மேபி இவங்க மேலே நீங்கள் கோபமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிரட்ஜஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் நீங்கள் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ டிவைன் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி இதுதான் நடக்குது. இதனால தான் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கீங்க. இப்போ நவ் மூவ் ஆன், இப்போ நவ் தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபேக்ட் அப்படிங்கிறாங்க. pile number 2 பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான இமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு இமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கு உங்கள் மனசுலையோ உங்கள் லைஃப்லையோ. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல இப்போ ஒரு சுதந்திரம் இருக்கு, ஒரு விதமான சுதந்திரம்ங்கிறது இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நீங்களே வந்து உங்களை பூட்டிக்கிறீங்க. அந்த சுதந்திரத்தை அனுபவிக்காம நீங்களே வந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க. அதாவது ரொம்ப 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 வந்துட்டு உஷாராக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அது தேவையில்லை. ஸோ டிவைனை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. லுக் அட் த ஃப்ளேம். ஃப்ளேமை பாருங்க ஃபர்ஸ்ட், எவ்வளோ பெருசு இந்த ஃப்ளேம். சி, பட் லுக் அட் திஸ், டவுன்ஃபாலில் தான் போகுது. இந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை. கோபம் இருக்கு, கிரெட்ஜஸ் இருக்கு, இப்போ இந்த டைம்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. உங்களோட மனசு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக இருக்கு. சரியா? அது என்ன அப்படின்னா உங்களை மூவ் ஆன் ஆக விடாமல் தடுக்குது. ஒரே விஷயத்துக்கு தான் இருக்கு. அதில் காயப்படுறது என்னமோ நீங்கள் தான் திரும்ப திரும்ப காயப்பட்டுட்டே இருக்கீங்க. ஒரே நபரால் ஒரே விஷயத்தால திரும்ப திரும்ப காயப்படுறீங்க. இப்போ அது உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வராது. அது அடங்கவே இல்லை அந்த ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் டவுன்ஃபாலாக இருக்கும். நீங்கள் யாரை பற்றி நினச்சி யாரை பற்றி கோவப்படுறீங்களோ அவங்களாம் நல்லா தான் மூவ் ஆன் ஆவாங்க. தட் பர்சன், உங்களால் அந்த பர்சன் எதுவும் பண்ண முடியாது, சஃபர் இல்லை. பட் நீங்கள் தான் சஃபர் ஆகுறீங்க. நீங்கள் தான் அந்த பர்சன் மேலே ஹெவி அட்டாச்மெண்ட் வச்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. அந்த பர்சனுக்கு அட்டாச்மெண்ட்டே கிடையாது. ஸோ யூ ஷுட் நீட் த ட்ரூத், இல்லையா? ட்ரூத் உண்மை தெரியுது, மூவ் ஆன் ஆக முடியல. அது தெரிய தெரிய கோபங்கள் வருது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. ஏன் இல்லை என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, எனக்கே ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது,
எல்லாத்துக்கும் ரீசன் இதுதான். பயங்கர கோவக்காரங்க. அந்த ஸ்ட்ராங் சைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்கீங்க நீங்க. ரொம்ப கோவக்காரங்க, பயங்கரமா கோவம் வருது, மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, திரும்ப 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 நீங்க தான் காயம். அதாவது சரி ஓகே, இதன் மேல் ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணாலும் கேட்கறீங்க, பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் தி டே மறுபடியும் அந்த கோவங்கள் வருது. இதை முதல்ல சரி பண்ணுங்க, சரி ஆகணும் ஃபர்ஸ்ட். புது புது காரணங்களை தேடிட்டு இருக்கீங்க கோவப்படுறதுக்கு. நீங்க பிலீவ் பண்றீங்க அந்த பர்சன் புது புது காரணத்தை கொடுக்கறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நோ. உங்களோட இந்த கோபம் அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், திடீர்னு மறுபடியும் வரும். ஸ்டாப் கம்பேரிங். பைல் நம்பர் 2 இட்ஸ் சீரியஸ். உண்மையிலே பைல் நம்பர் 2 அவ்வளோ ஒரு எனர்ஜி, அந்த ரேஜ் வாஸ் சோ பீக். ஏன் பொசசிவ்னஸ் ஆகுறீங்க அந்த நபர் மேல? அவ்வளோ ஜெல்லசி, பொசசிவ்னஸ். அவங்க யார் கூட சேர்ந்தாலும் பேசினாலும் பயங்கர பொசசிவ்னஸ். அண்ட் நாட் தட் பர்சன், அந்த தேர்ட் பார்ட்டி மேல அதிகமான கோபம் இருக்கு. என்ன, நாங்க நல்லா தான் இருந்தோம், எங்களை பிரிச்சது இதுதான், இந்த தேர்ட் பார்ட்டி தான் பிரிச்சாங்க. பயங்கரமான கோபம். அந்த தேர்ட் பார்ட்டி இஸ் அ ஃபீமேல். அந்த ஃபீமேல் மேல பயங்கர கோபத்துல இருக்கீங்க. நீ மட்டும் என் கையில சிக்கினேன்னா வச்சுக்கோவேன், அவ்வளவுதான், நான் பயங்கரமா திட்டி விட்டுருவேன் உன்னை. யூ வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த லேடி நான் கேட்காம போக மாட்டேன். வை திஸ் அக்ரெஷன்? ஏன்? ஃபைனலி அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்க தான் சஃபர் ஆகுறீங்க, நீங்க தான் மூவ் ஆன் ஆகாம இருக்கீங்க. ஸோ டிவைன் நிறைய டைம் பொறுமையா சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு அவங்கள பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா படியில உழுவுற மாதிரி போயிடுவீங்க, ஏதாவது ஒரு கார்னர்ல இடிச்சுக்குவீங்க, கையில இருக்கிற பொருள் கீழே விழும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ். இதுதான் ஒரு குட் சைன், பட் யூ ஆர் மிஸ்ஸிங் தட். அதனாலதான் இப்போ ஒரு அவசர செய்தியா கொண்டு சொல்றாங்க. இப்பயும் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்சஸை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ரெஸ்ட் எவ்ரிதிங் ஓகே தான். மற்ற விஷயங்கள்ல வார்னிங்னு கொடுக்குற மாதிரி இப்போ எதுவும் காமிக்கல யூனிவர்ஸ். பட் இந்த விஷயங்கள்ல தான் ஸ்ட்ராங் வார்னிங். Number 7, letter V, L, T, I, U, C. I can see many U, V நிறைய பார்க்குறேன். See, you feel that there is one third party. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் bonding. But ஆனால் காமிக்கிறது more than one. ஸோ மேபி அதான் சொன்னேன்ல, நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க. உங்களை ஓவரா நீங்களாவே கற்பனைகளை நினைச்சு இதுவா தான் இருக்கும், அதுவா தான் இருக்குங்கிறது இருக்கீங்க, பட் ரியாலிட்டி மிஸ் பண்றீங்க. யூ ஃபீல் உங்க லைஃப்ல ஸ்பெஷல் ஒன் யாருமே இல்லைன்னு, இவங்களை விட்டா யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க தான் மேக் பண்ண மாட்டீங்க, இவங்க தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பைல் நம்பர் 2 அதனாலதான் மாற மாட்டேங்குது, நீங்க பண்ண வேலைதான். ஓகே, வென் யூ லீவ் திஸ் பர்சன், இந்த பர்சனை விட்டீங்க, இந்த பர்சனுக்கு ஒரு பவுண்டரி கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வச்சீங்க அப்படின்னா யூ வில் நோ த ரியாலிட்டி. சி பீப்புள் அரவுண்ட் யூ அண்ட் எஸ்பெஷலி இந்த கேரக்டர், இந்த பர்சன் வெரி செல்ஃபிஷ். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி ஒரு பர்சன் கிடையாது, இட்ஸ் மோர் தேன் ஒன். இட் லுக் லைக் அ 3 ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாமே அந்த ஒரு விஷயத்தோட நீங்க கனெக்ட் பண்றீங்க. உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா பர்பஸஸ்க்குமே அந்த ஒரு பர்சன், ஒரு விஷயத்தை தான் கனெக்ட் பண்றீங்க. ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு தான் இப்போ ஒரு அவசர செய்தியா சொல்லி பிரேக் பண்ண சொல்றாங்க. பிகாஸ் நீங்க மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. என்னதான் வெளியே சொல்லுங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான்லாம் மறந்துட்டேங்க, நான்லாம் நினைக்கிறது இல்லைங்க, நீங்க வாய் விட்டு வெளியே சொல்லலாம். பட் மனசுக்குள்ளார அப்படி கிடையவே கிடையாது. your soul says something different. உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஃப்ரீடமா ஜாலியா வாழ்றதை விட்டுட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி, சமாதானப்படுத்தி, கோவப்படுத்தி தேவையா?
Pile number 2. Okay, so pile number 2, that's all. That's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay, pile number 3. ஸோ என்ன ஒரு அவசர செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. பைல் நம்பர் 3. ஏன் ஒரே விஷயத்துக்கே சுற்றி சுற்றி எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க? எஃபோர்ட்ஸ் போடுறீங்களே, பயங்கரமான எஃபோர்ட்ஸ் இருக்குது, நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க லைஃப்பில். ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயம் இல்லை. இதர் பாஸ்ட் விஷயங்கள் இல்லை உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு பேட்டர்னே திரும்ப 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 நடக்குது. சம்திங் இஸ் மூவிங் அரவுண்ட் யூ. அது உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அது வந்து உங்களை மூவ் ஆன் ஆக விடாமல் தடுக்குது. நீங்களே ஏதோ ஒரு லூப் ஹோல் மாதிரி ஏதோ ஒரு, அதாவது ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக எடுத்து வச்சாலும் திரும்ப வந்து அந்த பழைய ட்ராப்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்? பிகாஸ் பைல் நம்பருக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஆக்சுவலி தெரியுது உங்களுக்கு, ஆனால் ஏன் மூவ் ஆன் ஆக மாட்டேறீங்க? பிகாஸ் சம்திங் யூஆர் ஹோப்பிங் இந்த ஒரு விஷயம் வந்து மாறும், யாரோ மாறணும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை மாறணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு அழுத்தங்கள் புது புது வழியில் ட்ரை பண்ணுறீங்க. புது புது வழியில் பழைய பிரச்சனைக்கு இல்லை பழைய விஷயங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும், இல்லை பழைய விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று செய்யணும்னு கொண்டு வரீங்க. பட் அது ஒரு பெயின்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து அதில் இன்னும் தான் நெகட்டிவிட்டி ஆட் ஆகிட்டே இருக்கு. இது எப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு இன்னொரு நெகட்டிவ்னு கொண்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு பாசிட்டிவிட்டியே காணுமே. லவ் மேல பேஷன் போயிடுச்சு, பற்று போயிடுச்சு. ஒரு சில பேர்கிட்ட நீங்க வந்து ஃபேக்கா இருக்கீங்க, அவங்க மேல பாசம் அன்பு இருக்க மாதிரி ஃபேக்கா இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியுது. பட் ஸ்டில் உங்களால வந்துட்டு இந்த டைம்ல ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்கீங்க. யூ ஃபேக்கிங் யுவர் செல்ஃப். பைல் நம்பர் 3, பட் தட்ஸ் ட்ரூ. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் இன்னும் உங்களை விட்டு முடியல. ஐ கேன் see the number 9. சம்திங் இட்ஸ் கோயிங் டு எண்ட். இன்னும் முடியல அந்த விஷயம். நீங்க முடிஞ்சிருச்சுன்னு ஏதோ ஒன்று நினைச்சீங்கன்னா கிடையாது, ஆனா முடிய போகுது. ஸோ அதனாலதான் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அவசர செய்தியாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்க லைஃப்ல ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா முடிய காத்திருக்கு. அண்ட் ஆல்சோ தட் மே லுக் சர்ப்ரைசிங்கா இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். நகராது, நகர்ந்த விஷயம் கொஞ்சம் 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 கொஞ்சமா நகரும். ஓகே, ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் அந்த ட்ராப்போலே சுத்தாதீங்க. சுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. இட் வில் ஸ்டாப். இட் வில் ஸ்டாப். அது நின்றும். நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. யூ வில் கெட் அ நியூ பர்சன் இன் யுவர் லைஃப். இப்போ வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணவே போர் அடிக்குது. எல்லாத்துலேயும் போர் வரும். ஆனால் நியூ பர்சன் வில் கம், லைக் வெரி மெச்சூர்ட் கேரக்டர், வெரி மெச்சூர்ட், ரொம்ப சைலண்ட். தட் பர்சன் வில் சேஞ்ச் யூ இன் மெனி வேஸ். நிறைய விதத்தில் மாற்றுவாங்க. ஓகேவா? சரி, கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் இருக்கு. ஒரு பர்சன் நெகட்டிவ் நினச்சி இன்னொரு பர்சன் கிட்ட போய் அவங்க கிட்டே நெகட்டிவ் தான். ஸோ ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், பாசிட்டிவ் பர்சன் கம்மி. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு எண்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு 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 எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகேங்களா? இட் வில் ஸ்டாப். அந்த ஒரு ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஸ்டாப் ஆகும். ஸோ தட் டைம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. யூ மே ஃபீல் லைக் க்ளூலெஸ்ஸாக இல்லாமல் இருக்கும். எங்கடா எதோ லைஃப்பில் ஒரு ஒரு விஷயம் நம்மளை சுற்றிட்டே இருந்தது,
இப்போ அது ஸ்டாப் ஆகி எங்கெங்கேயோ டைவர்ஷன் எங்கெங்கேயோ எப்படியோ இருக்குது. இது எல்லா டாட்ஸையும் நான் எப்படி போட்டு கனெக்ட் பண்ணுவேன், இதெல்லாம் எல்லாத்தையும் எப்படி நான் ஒன்று கொண்டு வருவேன் அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். சரி, வரக்கூடிய நாட்கள் வந்து மோஸ்ட்லி இந்த வருஷம்னே நான் சொல்றேனே, பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இட்ஸ் லைக் அ பசில் மாதிரி தான். ஒரு டாட்ஸையுமே நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் பிகினிங்லேயே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன்ல சுத்திட்டு இருக்காதீங்கன்னு நான் சொன்னேன். பிகாஸ் வந்து ஒரு டாட்ஸையும் நீங்க கனெக்ட் பண்றப்போ உங்களோட மைண்ட், எனர்ஜி அண்ட் உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ், லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ யோர் மைண்ட் அண்ட் தாட்ஸ் பயங்கரம் வந்துட்டு யூசேஜில் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பி கேர்ஃபுல். ஒன் நெகட்டிவ் ஆஃப்டர் இன்னொரு நெகட்டிவ் போவாதீங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல உள்ள ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், அது போகிறதுக்கு வழிகளை தேடுறீங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்துட்டு யூ நாட், அது இது நான் எஃபோர்ட் போடுவேன், ஆனால் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போட மாட்டேன். நான் எஃபோர்ட் போடுறேன், அதுவா மாறட்டும், இல்லையா நான் வெயிட் பண்ணுறேன் மாற வரைக்கும். இதுலேயே வந்துட்டு நிறைய பேர் நாட்களை கடத்திருக்கீங்க. நான் நாட்கள் அப்படியே போயிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் எஃபோர்ட், ஹியூஜான மாற்றங்கள் தேவை. ஒரு போல்டான ஒரு டெசிஷன் தேவை. சும்மா நேரம் மாறும் காலம் மாறும்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு எஃபோர்ட்ஸ் போடவே மாட்டேன்னு உட்காடுறீங்க. அதான் பிரச்சனை. நேரம் காலம் மாறும், பட் உங்க எஃபோர்ட்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சி யூஆர் ஆன் தி வர்ஜ். அப்போ எஃபோர்ட்ஸ் போடுங்க ஸ்ட்ராங்கா. மைண்ட் வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. மெனிப்புலேட் ஆகாதீங்க. ஓகேவா? பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 வந்து வெரி ஸ்லோங்க. லைஃப்ல வந்துட்டு உங்க லைஃப் ரொம்ப ஸ்லோவா நகருது. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஃபியூச்சர் ஆல்சோ ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு சேஞ்சஸ், ஃபாஸ்டான ஒரு க்ரோத் எல்லாமே சீக்கிரமாக நடந்துடணும், ஒரு வருஷத்தில் அத்தனையுமே நடந்து முடிஞ்சிடணும்னா கிடையாது, நடக்காது. பட் ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு இனி வரக்கூடிய இயர்ஸில் சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். சின்னதாக இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நிறைய சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் பர்சன் சொல்கிறவங்க மேபி இப்போ அவங்க அவ்வளோக்கும் க்ளோஸ் இல்லை, பட் ஆனால் அந்த பர்சன் ஃப்யூச்சரில் வருவாங்க. இப்போ இல்லை, இப்போ வரமாட்டாங்க. இப்போ வர்றதுக்கான சைன் காமிக்கல. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும், ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வேணும் திரும்ப வர்றதுக்கு. ஒரு ரீசன் வேணும், சும்மாலாம் வந்துட்டு வரமாட்டாங்க. ஸோ அந்த ரீசன் வர்றப்போ அந்த பர்சன் திரும்ப வருவாங்க. பட் தட் லுக்ஸ் ஸோ டெம்பரரி ஆல்சோ. ஆனால் உங்கள் மனசில் இப்போ யாரையோ ரொம்ப ஒன்ஸ் நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ அதே பர்சனை ரொம்ப நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க என்னோட ஃபாரெவர் வருவாங்க, ஃபாரெவர் என்னோட எல்லா பிரச்சனைகளுக்குமே இவங்க தான் ஒரு மருந்து, இவங்க தான் வந்துட்டு சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மனசு கஷ்டமா இருக்குன்னா இந்த நபர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொன்ன அந்த நபர் தான் இன்னைக்கு உங்களுக்கு நெகட்டிவ்னு நீங்க சொல்றீங்க. எந்த நபர் மேல எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இருந்ததோ அதே நபர் தான் உங்களுக்கு ஒரு காயங்களை கொடுத்துருப்பாங்க, ஃபாரெவர் ஒரு பாடத்தை கொடுத்துருப்பாங்க, கோபம், அக்ரெஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ப்ராசஸ்ல ஹெல்த் பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 3 கொஞ்சம் ஹெல்த் மட்டும் ரொம்ப கவனத்துக்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் ப்ரையாரிட்டி. ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதையுமே செய்யாதீங்க. ஹெல்த் வந்து சேலஞ்சை கொடுக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஐம் வார்னிங் யூ அகைன் பிகாஸ் ஹெல்த் விஷயத்தில் ஐ காட் அ வார்னிங் சைன். அது ஒரு சின்ன ஒரு பாடி டயர்ட்னஸ், சின்னதாக வந்துட்டு த்ராட் பெயின் இருக்கு, ரொம்ப ஒரு லேசியாக இருக்குன்னாலுமே கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஓகேங்களா? ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஹெல்த். அது மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, சரி, உங்கள் லைஃப்பில் க்ரோத் இருக்கானா? இருக்குங்க, ஆனால் ஸ்லோவாக இருக்கு, அவ்வளோதான். மற்றவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக முன்னேறாங்கன்னு பார்ப்பீங்க, பட் உங்களுக்கு ஸ்லோவாக கிராஜுவலாக வரும். ஸ்லோவாக வந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும்.
ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு விஷயம் வந்தாலும் அது விலகாது. ரொம்ப லைஃப்ல குயிக்கா உங்களுக்கு எது வருதோ அது சீக்கிரம் விலகிடுது. அது அந்த மாதிரி இருக்காது ஃபியூச்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.